नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताका स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निताय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामतारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेष अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। अद्भुत माता जी भागवत प्रार्थना याद पढ़ेंगे माता जी। யார் படிக்கிறாங்க? பார்வதி மாதாஜி யார் நீங்க படிங்க, படிக்கிறாங்க? ஸ்லோகம் படிங்க. நான் வேணா பொருளுரை படிக்கிறேன். நீங்க ஸ்லோகம் படிங்க பார்வதி மாதாஜி. சரி. சர்வசாஸ்திராப்தி ப்யூஷா சர்வவேதை சத்வலா சர்வசித்தாந்த ரத்னாகியே சர்வயோகத்திர்புருதா சர்வபாஹுத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபோ தோதித்தாய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே இவரை கேட்கவே மாட்டாங்க பரமானந்த பாடாய மாதாஜி. பிரேம மாதாஜி கேட்கலைங்க மாதாஜி. நான் வருஷரகிதே இதுவரை கேட்கவே இல்லை. சர்வதா கேட்க சர்வசேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதே மதன மத் நிஸ்தாரக மத் பாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதாயின் அதினோச்சதாக நெட்ஒர்க் வரமாட்டேங்குது. படி படி 2 தான் படிச்சிருங்க. மீனிங் படிங்க, மொழிபெயர் படிமா. எல்லா மொழிபெயர் படிங்க. நான் படிக்கிறேங்க மாதாஜி. எல்லா வேத ஹலோ ஹரி. இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பர்வமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளின் ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டனுடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. हरे कृष्णा हरि ओम तत्सत। இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 22வது அத்தியாயம் நம்ம பார்க்க போறது 58வது ஸ்லோகம். 58வது ஸ்லோகம் கரெக்டுங்களா லலிதா மாதாஜி? தேங்க்யூ மாதாஜி. वर्षति स्म यथा कामं पर्जन्य इव दर्पयन् समुद्र इव दुर्बोध सत्वेनाचल व्राटिव. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மழைநீர் எவ்வாறு ஒருவனது விருப்பங்களை நிறைவேற்றுகின்றதோ அதுபோல் மகாராஜா பிருதுவும் எல்லோரின் விருப்பங்களையும் நிறைவேற்றினார். பிறரால் அறிந்து கொள்ள முடியாத ஆழமான கடலாகவும் உறுதியில் மலைகளின் ராஜா என்று சொல்லப்படும் மேருவை போன்றும் விளங்கினார். பொருளுரை. வறண்ட பூமிக்கு மழைநீர் போல மகாராஜா பிருது வருந்தும் உயிர்களுக்கு தன் கருணையை வழங்கினார்.
கடலின் ஆழத்தினையும் அகலத்தினையும் ஒருவரால் அளக்க முடியாது. அதுபோல பிருது மகாராஜாவும் ஆழமாகவும் உறுதியாகவும் விளங்கினார். ஆதலினால் அவரது நோக்கங்கள் ஒருவரால் அளவிட முடியாதனவாக இருந்தன. இப்பூமியில் உள்ள மலைகளில் மேருமலை மிகச்சிறந்த ஒன்றாகும். அது மிகவும் உறுதி மிக்கது. ஆதலினால் யாரும் ஒரு அங்குலம் கூட அதனை நகர்த்திவிட முடியாது. அதுபோல மகாராஜா பிருது ஒரு முடிவு எடுத்தாரென்றால் அதில் மிகவும் உறுதியாக இருப்பார். யாரும் அவரை எளிதில் மாற்றிவிட முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இங்க பிருது மகாராஜா 4 குமாரர்களை சந்திக்கும் போது அவரது புகழ் இங்கு பாடப்படுகிறது. அதே போல 4 குமாரர்களை அவர் போற்றி புகழ்ந்தார். அப்ப இந்த பிருது மகாராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னா மிகவும் உறுதி வாய்ந்தவர். ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல இருந்து அவர் வேற வழி தவறி நடக்கிறது கிடையாது. அது போல ஆழமாகவும் அகலமாகவும் எப்படி கடல் இருக்கிறதோ அது போல இவரது சக்தியை யாராலும் அளக்க முடியாது. அவ்வளவு உறுதியா இருந்தாரு. அப்புறம் மழைநீர் எப்படி கெட்டவங்க நல்லவங்க நல்லா பெய்யறது கிடையாது. நான் போய் நல்லவங்களுக்கு மட்டும் மழை பெய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்ல மட்டும் மழை பெய்யறது கிடையாது. எப்படி மழை எல்லாருக்கும் தாராளமாக தனது கருணையை வாரி வழங்குகிறதோ அப்படி பிருது மகாராஜா எல்லாருக்கும் கருணை கொடுத்தார். ஏழை, எளியவன், பணக்காரன், குள்ளன், கருப்பா இருக்கிறவன், நிறமா இருக்கிறவன் எல்லாத்துக்கும் கருணை கொடுத்தார். இந்த ஸ்லோகம் 59. தர்மராட்டிவ சிக்ஷாயாம் ஆச்சரியே ஹிமவானிவ குபேர இவ கோஷாட்யோ குப்தார்த்தோ வருணோ யதா. ஹரே கிருஷ்ணா. படி. மொழிபெயர்ப்பு. மகாராஜா பிருது கல்வியிலும் அறிவிலும் மரணத்தின் தேவனான யமராஜனை போன்றிருந்தார். செல்வ வளத்தில் அவர் இமயமலையின் அதிபதி போல ஏராளமான மதிப்புமிக்க நகைகளையும் ஆபரணங்களையும் வைத்திருந்தார். குபேரபுரியின் தலைவன் குபேரனோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு செல்வந்தராக திகழ்ந்தார். ரகசியங்களை காப்பது வர்ண பகவானை ஒத்திருந்தார். பொருளுரை. யமராஜன் அல்லது தர்மராஜன் என்று அழைக்கப்படும் மரண தேவன் வாழும் பொழுது உயிர்கள் செய்யும் பாவ செயல்களுக்குரிய தண்டனையை வழங்கும் நீதிபதியாகவும் விளங்குகிறார். அதனால் நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யமராஜன் ஒரு தேர்ந்தவராக கருதப்படுகின்றார். பிருது மகாராஜாவும் உயர்ந்த கல்வி அறிவுடையவர். ஆதலினால் தன் குடிமக்களுக்கு நீதி வழங்குவதில் அணு அளவும் பிறலாதவராக விளங்கினார். இமயமலையின் அதிபதி இமவான் தன்னிடம் வைத்திருக்கும் நகைகள் மற்றும் நவரத்தனங்களைப் போல் பிருது மகாராஜாவும் வைத்திருந்ததனால் செல்வ வளத்தில் அவரை மிஞ்சுபவர்கள் எவரும் இல்லர். ஆகையினால் அவர் குபேரப்பட்டினத்தின் அதிபதியாக விளங்கும் குபேரனுக்கு நிகராக செல்வ வளத்தில் ஒப்பிடப்படுகின்றார். மேல்வானம், இரவு மற்றும் மழை போன்றவற்றிற்கு அதிபதியான வர்ண பகவானை போல் தன்னுடைய ரகசியங்களை காப்பவராக பிருது மகாராஜா விளங்கியமையினால் அவரிடமிருந்து எந்த ரகசியத்தையும் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. வர்ண பகவான் எல்லாம் அறிந்தவர். அவரே பாவிகளை தண்டிப்பவர். ஆகையினால் மன்னிப்பு வேண்டிய உயிர்கள் அவரையே வணங்குகின்றன. பிணிகளை தருபவரும் அவரே. அவர் இந்திரனோடும் மித்திரனோடும் எப்பொழுதும் தொடர்புடையவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ மரண தேவன் அந்த யமராஜனுக்கு நிகராக தண்டனை வழங்கக்கூடியவர், நீதிமான். ஒரு ஜட்ஜி எப்படி நீதி வழங்குவாரோ அது போல பிருது மகாராஜா எல்லாருக்கும் நீதி வழங்கினார். அப்புறம் உயர்ந்த கல்வி அறிவுத்திறனுடையவர். குடிமக்களுக்கு நீதி வழங்குறதுல அணுவளவும் பிறளாதவராக இருக்கிறார். இமயமலையின் அதிபதி இமவான் தன்னிடம் வைத்திருக்கும் நகைகள் மற்றும் ரத்தினங்களுக்கு இணையாக பிருது மகாராஜா குபேரனை போல செல்வம் உடையவரா இருந்தார். சோ வர்ண பகவானை போல ரகசியங்களை காப்பவராக பிருது மகாராஜா இருந்தார். சோ அவர்கிட்ட இருந்து எந்த ரகசியத்தையும் யாராலே இப்ப வாங்க முடியாது. இப்ப பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா ரொம்ப வீக்கர் செக்ஷன். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. அவங்களே போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அவங்க சொன்னாங்க, ஆனா இது நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு.
இப்படியே அந்த ரகசியமானது பகிரங்கமா எல்லார்கிட்டையும் போயிடும். ஒவ்வொருத்தரும் அப்படியே சொல்லுவாங்க, நான் ரகசியம் சொல்றேன், நீ வேற யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு. அந்த பெண் போய் இன்னொரு பெண்ணு கிட்ட சொல்லுவான், அந்த பெண் போய் இன்னொரு பெண்ணு கிட்ட சொல்லுவான். இப்படியாக அந்த ரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அது ரகசியமே கிடையாது அப்புறம். சோ இந்த மாதிரி பெண்கள் ரகசியத்தை எப்படியும் காக்க முடியாது. ஏன்னா பெண்கள் ரொம்ப வீக். அப்போ மன்னிப்பு வேண்டிய உயிர்கள் அவரையே வணங்குகின்றன. பிணிகளை தருபவரும் அவரே. அவர் இந்திரனோடும் மித்திரனோடும் எப்போதும் தொடர்புடையவர். சோ இந்திரனோடு அவருக்கு எப்பவுமே தொடர்பு இருந்தது. அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் பாத்தீங்கன்னா மேலுலக வாசிகளுடன் எப்பொழுதும் தொடர்புல இருந்திருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் மேலுலக வாசிகள்னா நம்மள சும்மா பேசுறோம், கண்ணால பார்த்தது கூட கிடையாது. ஆனா அன்னைக்கெல்லாம் மேலுலக வாசிகள் இங்க உயர்ந்த ராஜாக்கள் இருக்கும்போது அவங்கள கீழே தொடர்புல இருந்தாங்க. அடுத்தது அதனாலதான் தேவேந்திரன் இங்க சிறந்த மன்னர்களை அங்க அழைச்சிட்டு போய் அர்ஜுனன் எல்லாம் அங்க போயிருக்காரு, இந்திரலோகத்துக்கு போயிருக்காரு. பின்ன இது மாதிரி நிறைய மன்னர்கள் இந்திரலோகத்துக்கு போயிருக்காங்க. அப்படி யாரு இந்த முசுகுந்தர், அவர் போய் இந்திரனோட பல நாட்கள் போரிட்டுட்டு கீழே வர்றப்போ அவருக்கு நிறைய ஜெனரேஷன் போயிருக்கும். அப்புறம் பேரம் பேத்தி கொள்ளு பேரம் பேத்தி அப்படின்னு யாருக்குமே இவர் அடையாளம் தெரியல, இவருக்கும் அவங்கள அடையாளம் தெரியல. நீ உனி இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு நாள் போர் புரிஞ்சதுனால போய் உறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி நல்லா உறங்கிறாரு ஒரு குகையில படுத்து. அதுக்கப்புறம் தான் அந்த அசுரன் வருவான். அசுரன் அவரை எழுப்பும் போது அவர் கண்ணாலேயே எரிச்சிடுவார். சோ இது கிருஷ்ணரோட லீலையில கிருஷ்ணா புக்ல நாம பார்த்திருக்கோம். அடுத்தது பதம் 60. மாதரிஷ்வேய சர்வாத்மா பலேன மகா சௌஜஷா அவஷ்யதா தேவோ பகவான் பதராட் இவ. மொழிபெயர்ப்பு: உடல் மற்றும் புலன் வலிமையில் பிருத்து மகாராஜா எங்கும் எதிலும் செல்லக்கூடிய காற்றினை போல் சக்தி மிக்கவராவார். தடுக்க முடியாத ஆற்றலில் அவர் சிவபெருமான் மற்றும் சதாசிவனின் அவதாரமான எல்லாம் வல்ல இந்திரனை போன்றவர் ஆவார். சோ காற்றை போல எங்க வேணா அவர் போகக்கூடியவர், அவ்வளவு சக்தி மிக்கவர். சிவபெருமான் போன்ற ஆற்றல் மிக்கவராக அவர் இருந்தார், இந்திரனை போலவும் சிவபெருமானை போலவும். அடுத்தது 61வது ஸ்லோகம். கந்தர்ப்ப இவ சௌந்தர்யே மனஸ்வி மிருகராட்டிவ வாத்சல்யே மனுவன் நிருணாம் பிரபுத்வே பகவானஜ. மொழிபெயர்ப்பு: அழகில் அவர் மன்மதனை போன்றவர், நினைவாற்றலில் சிங்கத்திற்கு நிகரானவர், பாசத்தில் அவர் ஸ்வயம்பு மனுவை போன்றவர், அடக்கியாளும் திறமையில் அவர் பிரம்மதேவனுக்கு ஒப்பானவர். சோ அவரது புகழ் ஒப்பீடு இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லப்படுது. யாரெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களைப் போல எல்லா திறனையும் இவர் ஒருங்கே பெற்றிருக்கிறார். இப்ப ஒருத்தருக்கு ஒரு இதுல டிபார்ட்மெண்ட்ல ஹை லெவல் இருப்பாங்க, சோ வேறையில அவங்க டல்லா இருப்பாங்க. ஆனா எல்லாரோடைய புகழும் இங்க இவருக்கு இருக்கிறதா எல்லாரோட இவரை ஒப்பிடுறாங்க. ஸ்லோகம் 62. பிரகஸ்பதி பிரம்மவாதே ஆத்மவத்வே ஸ்வயம் ஹரிஹி பக்தியாகோ குரு விப்ரேஷு விஸ்வக்சேனானுவர்த்திஷு கிரியா பரஸ்பர லீலாப்யாம் ஆத்மதுல்ய படுராத்யமே. ஸ்ரீலட்சுமி மாதாஜி. மொழிபெயர்ப்பு: தனிப்பட்ட நடத்தையில் பிருது மகாராஜா எல்லா நற்குணங்களையும் வெளிப்படுத்துபவராக விளங்கினார். ஆன்மீக அறிவில் அவர் பிரகஸ்தியை போன்றவர், சுய கட்டுப்பாட்டில் அவர் முழுமுதற் கடவுளை போன்றவர். பக்தி தொண்டை பொறுத்தமட்டில் ஆன்மீக குருவிற்கு தொண்டும் அந்தணர்களுக்கு பணியும் பசுக்களை பாதுகாப்பது போன்ற புனித செயலை செய்யும் பக்தர்களின் சிறந்த அடியவராக விளங்கினார். மனித இனத்தின் மீது இரக்கம் கொண்டு செய்யும் செயல்களில் அவை தனக்கு செய்யப்படுவது போன்ற ஈடுபாட்டுடன் செய்பவர் ஆவார். பொருளுரை: சர்வபௌம பட்டாச்சாரியாருடன் பகவான் சைதன்யர் உரையாடும் பொழுது அவரை பிரகஸ்பதியின் அவதார புருஷர் என்று பெருமைப்படுத்தினார். பிரகஸ்பதி என்பவர் மாயாவாதம் அல்லது பிரம்மவாத கொள்கையினை கடைபிடிக்கும் தேவலோகத்தின் தலைமை குரு ஆவார்.
பிரகஸ்பதி ஒரு சிறந்த தர்க்கவாதி ஆவார். இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், பிருது மகாராஜா பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டவராகவும், அதே சமயம் தனக்கிருந்த வேத அறிவினால் எல்லாவித அருவவாதிகளையும் மாயாவாதிகளையும் வாதத்தில் வெல்லக்கூடியவராகவும் விளங்கினார் என்பது. பிருது மகாராஜாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், வைணவர்கள் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டால் மட்டும் போதாது, தேவை என்றால் அவர்கள் அருவவாத மாயாவாதிகளின் கொள்கையான முழு மெய்ப்பொருள் அருவமானது என்னும் கூற்றை எல்லாவித தர்க்க சாஸ்திரங்கள் மற்றும் தத்துவங்களை கொண்டு வெல்லவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதே. முழுமுதற் கடவுள் சுய கட்டுப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாகவும் பிரம்மச்சாரியாகவும் விளங்குபவர் ஆவார். யுதிஷ்ட மகாராஜா செய்த ராஜசூய யாகத்தின் தலைவராக பகவான் கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது யுதிஷ்டரின் தாத்தா பீஷ்ம தேவர் பகவானை சிறந்த பிரம்மச்சாரி என்று பாராட்டினார். ஏனென்றால் பீஷ்ம தேவர் ஒரு பிரம்மச்சாரி என்பதோடு அவர் பிரம்மச்சாரிக்கும் வியபிசாரிக்கும் உள்ள வேறுபாட்டினை நன்கு உணர்ந்தவரும் ஆவார். பிருது மகாராஜா இல்லறத்தில் இருந்து 5 குழந்தைகளை ஈண்டெடுத்தவர் என்ற போதிலும் அவர் இன்று வரை புலனடக்கத்தில் மிகவும் சிறந்தவர் என்று கருதப்படுகின்றார். கிருஷ்ண உணர்வு மிக்க மக்களை பெறுபவர் உண்மையில் ஒரு பிரம்மச்சாரியே. நாய்களையும் பூனைகளையும் போல் குட்டிகள் போடுபவன் ஒரு தந்தையாக கருதப்பட மாட்டான். பிரம்மச்சாரி என்னும் வார்த்தை உயர்ந்த பிரம்மத்தின் நிலையில் செயல்படுபவரையும் அவரது பக்தி தொண்டு புரிபவரையும் கூட குறிப்பிடும் வார்த்தை ஆகும். அருவ பிரம்ம உணர்வில் செயல் என்பது கிடையாது. அதே சமயம் முழுமுதற் கடவுள் தொடர்பாக எவன் செயல்கள் செய்கின்றானோ அவன் பிரம்மச்சாரி என்று அறியப்படுகிறான். இவ்வாறு பிருது மகாராஜா ஒரே சமயத்தில் பிறர் பின்பற்றத்தக்க பிரம்மச்சாரியாகவும் சிறந்த இல்லறத்தானாகவும் விளங்கினார். விஸ்வசேனானுவர்திஷு என்னும் வார்த்தை தொடர்ந்து பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களை குறிப்பிடுகின்றது. பிற பக்தர்களும் அவர்கள் காலடியை பின்பற்ற வேண்டும். ஸ்ரீல நரோத்தமதாஸ் தாகூர் கூறுகிறார், ஏஷய கோஷாஞ்சியாங்கிரா முஜிதாங்கிர தாஷா. 6 கோஸ்வாமிகளின் பாதையை பின்பற்றுபவர் யாராயிருந்தாலும் அவர்களின் அடியவனாகத்தான் தயாராயிருப்பதாக கூறுகிறார். பிற வைணவர்களைப் போலவே பிருது மகாராஜாவும் பசு பாதுகாப்பிலும் ஆன்மீக குரு மற்றும் அந்தணர்களை வணங்குவதிலும் ஈடுபாடுடையவராக இருந்தார். பிருது மகாராஜா பணிவு, எளிமை மற்றும் பெருந்தன்மை மிக்கவராக விளங்கினார். பொதுமக்களுக்குரிய நலத்திட்டங்கள் போன்றவற்றில் அவர் ஈடுபடும் பொழுது தனக்கே நன்மை செய்வது போல் எண்ணி செயல்படுவார். அதாவது அவருடைய கருணை செயல்கள் ஒரு கண் துடைப்பாக இல்லாது உள்ளத்தில் உள்ள இரக்கத்தினாலும் கடமையினாலும் செய்யப்படுவதாகும். பொதுமக்களுக்கு நன்மை தரும் கருணை செயல்கள் எல்லாம் இவ்வாறுதான் செய்யப்படல் வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. சோ பிருத்து மகாராஜா அவரோட புகழ் மேலும் மேலும் பேசப்படுகின்றது. அப்ப எல்லாரோடைய ஒப்பிடுறாங்க பிருத்து மகாராஜாவோட குணங்களை. யாரெல்லாம் மிக உயர்ந்த குணங்களை உடையவர்களோ அவர்களுடன் பிருத்து மகாராஜாவை ஒப்பிட்டு இந்த குணங்கள் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப இங்க பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பிரம்மச்சாரி ஆவார்? இப்ப பீஷ்ம தேவர் கூட கிருஷ்ணரை பிரம்மச்சாரின்னு சொல்றார். பிரம்மச்சாரின்னா அவரு ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நாம நினைக்கிறோம். ஆனா அவங்க குடும்பத்திலே இருந்தாலும் பிரம்மச்சாரியாக பற்றற்ற நிலையில் ஆல் டிட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்மெண்டோட இருக்கும்போது அவங்க பிரம்மச்சாரி தான். ஒரு சமயம் ராதாராணி என்ன பண்றாங்கன்னா எல்லா பிரசாதங்களையும் கொண்டுட்டு யமுனை ஆற்றை கடக்கணும். யமுனை ஆறு வந்து ரொம்ப ஃபோர்ஸா ஓடிட்டு இருக்கு. அதை எப்படி கடக்கிறதுன்னு தெரியல. அப்ப அந்த பக்கம் கிருஷ்ணா இருக்காரு. கிருஷ்ணாட்ட போய், கிருஷ்ணா இந்த யமுனை ஆற்றை நாங்க கடந்து போய் அங்க விஸ்வாமித்திர முனிவர் இருக்காரு, அவர் தரிசனம் பண்ணிட்டு வரணும், எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எங்களால இது கடந்து போக முடியல அப்படின்னு சொல்லும்போது, சரி யமுனை கிட்ட போய் நீ சொல்லு, இந்த போஜனங்களை எல்லாம் அவர் உண்டாலும் அவர் வந்து ஒரு விரதத்தில் இருக்கிறார் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க நிறைய அவருக்கு வந்து பலகாரங்கள்லாம் கொண்டு போறாங்க. அது எப்படி இவரு இத்தனையே சாப்பிடுவாரு, இவரை எப்படி நாம வந்து விரதத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி யமுனா இவர் வந்து ஒரு தவம் இருக்கிறார், விரதம் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, விஸ்வாமித்திரர் வந்து விரதம் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே வழி விட்டுருது. அங்கேயா இவங்க கொண்டு போய் வச்ச உடனே ஒரு பெரிய இலையா போட்டு இவங்க கொண்டு வந்த பிரசாதத்தெல்லாம் அள்ளி அள்ளி அவர் சாப்பிடுறாரு. அடுத்தது
நம்ம மறுக்கரையே கடக்கணும். அப்போ அவங்க சொல்றாங்க, எப்படி நாங்க மறுக்கரையே கடக்கிறது? எப்படியும் வந்துட்டோம், உங்களுக்கு போஜனம் எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனா நாங்க வந்து நீங்க விரதத்துல இருக்கிறதா சொன்னோம், யமுனை எங்களுக்கு வழி விட்டுருச்சு. இப்ப எப்படி கடந்து போறது அப்படின்னு சொன்னேன்னு, கிருஷ்ணர் ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அது எப்படி கிருஷ்ணர் பிரம்மச்சாரி? இத்தனை கோபிகளோட அவர் லீலை பண்ணிட்டு இருக்காரு, இத்தனை பேரு கூட அவர் விளையாண்டுட்டு இருக்காரு, அவர் எப்படி பிரம்மச்சாரியா இருப்பாரு? பிரம்மச்சாரின்னா பெண்களையே பார்க்க கூடாதே, காம வயப்படக்கூடாதே, இப்படி எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சுட்டு சரி இவர் சொல்றாரு, நாமளும் சொல்லி வைப்போம், எப்படியும் மறுகரைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி யமுனாட்ட போய் கிருஷ்ணர் ஒரு உயர்ந்த பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்ன உடனே வழி விட்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இப்ப கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றாங்க, என்ன ஒரே காமெடியா இருக்கு, நீங்க 2 பேரும் இப்படி சொல்றீங்க, அவரா நல்லா சாப்பிடுறாரு, நீங்களும் நல்லா எல்லா பெண்கள் கூட உல்லாசமா இருக்கீங்க, ஆனா இப்படி சொன்ன உடனே வழி விட்டுருச்சு அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் வந்து லீலைகளில் ஈடுபடுவது போல தெரிந்தாலும் அவர் தனக்காக அதை செய்யவில்லை. எந்தெந்த பக்தர்கள் யாரெல்லாம் எதை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அவர் அந்த மாதிரி ரெசிப்ரோகேட் பண்றாரு. அவருக்கு இன்பம் வந்து அவருக்குள்ளேயே நிறைந்திருக்கிறது, எங்க வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ஸ்வீட் கடைக்காரன் வேற ஒரு கடையில போய் பாருங்க, ஆனந்தா ஸ்வீட்ஸ், இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கிறான், அவங்க எல்லாம் போய் வேற கடையில போய் ஸ்வீட் வாங்குவாங்களா? தேவையே இல்லை, ஏன்னா அவங்க கடையிலயே எல்லாமே இருக்கு. அப்ப கிருஷ்ணா போய் வேற பக்கம் எதிர்பார்ப்பாரா இன்பத்தை? இன்பத்தின் இருப்பிடமே கிருஷ்ணர் தான். சோ அது ஏன் அவர் வந்து அப்படி எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறாருன்னா, யார் யார் எந்தெந்த நிலையில அவரிடம் அன்பை எதிர்பார்க்கிறார்களோ, ஒரு தாயோட நிலையில, யசோதா நிலையில, வாத்சல்ய பாவத்துல எதிர்பார்க்கிறவங்க கிட்ட அதை கொடுக்கிறாரு. சோ மாதுரிய பாவத்தை எதிர்பார்க்கிறவங்க கிட்ட அதை கொடுக்கிறாரு. சோ கிருஷ்ணாவே இன்பத்தின் இருப்பிடம், ஆத்மராமா, அவர் தன்னல் நிறைவு பெற்றவர், அவர் வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே அவர் கிடையாது. சோ அதனால அவர் பிரம்மச்சாரி தான். எல்லாருக்கும் அவர் வெளிப்பார்வையில் அப்படி தெரிந்தாலும் உள்ள அவர்கிட்ட எந்த களங்கம் கிடையாது. அவர் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை யார்கிட்டையும். தண்ணியோ இல்ல அவருக்கு தாகமோ இல்ல பசியோ இல்ல காமமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு எல்லாமே நிறைவு பெற்றவர், அவருக்குள்ள இன்பம் இருக்கின்றது, அவர் வெளியில தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அது போல இங்க இவருக்கு பசியே கிடையாது, ஆனா பக்தர்கள் கொடுப்பதை அதை ஏற்றுக்கொண்டு விஸ்வாமித்திரர் சாப்பிடுறாரு. சோ அவர் சாப்பிடுறாருங்கிறதுக்காக அவர் வந்து போகி கிடையாது, அவர் வந்து சிறந்த யோகி. அதனால அவர் விரதம் இருக்கிறதுக்கு ஈக்குவலானது. சோ இது வந்து பகவானை உணர்த்துறாரு அவங்களுக்கு. அப்படித்தான் இங்க வந்து பிரித்து மகாராஜா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் 5 பசங்களை பெற்றிருந்தாலும் கூட அவர் வந்து பிரம்மச்சாரியாக அந்த நிலையில தான் இருக்கிறார். ஏன்னா அவர் காமத்திற்காக குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர் வந்து அந்த கிரகஸ்த தர்மம் அதை வந்து முறைப்படி ஃபாலோ பண்ணார். அதன் மூலமாக குழந்தை பெற்றெடுத்தார். காமத்திற்காக அவர் ஈடுபடவில்லை, உடல் சுகத்துக்காக மனைவியுடன் கூடவில்லை. கிருஷ்ண உணர்வு மிக்க மக்களை பெறுபவர், அதனால உண்மையிலேயே பிரம்மச்சாரியே. நாய்களையும் பூனைகளையும் போல குட்டிகள் போடுபவன் ஒரு தந்தையா கருதப்பட மாட்டான். இப்ப காமத்திற்காக நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப குழந்தைக்கு கீழே குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. ஆனா வளர வளர காமத்துக்காக குழந்தை பெற்றவனோட போராட்டத்தை நம்ம வாழ்க்கையில எத்தனையோ குடும்பங்கள்ல நாம பாக்குறோம். இது வந்து திதி கஷ்யப்ப முனிவர் அவங்க வாழ்க்கையிலயும் நடந்தது. சோ அசுர குழந்தைகள் அதன் மூலமா பிறக்கிறாங்க. குழந்தை உருவம் மனித உருவமா இருக்கலாம், ஆனா உணர்வு வந்து மிருக உணர்வு கொண்ட குழந்தைகளை பெற்றெடுத்து கொண்டு அவங்கனால ரொம்ப கஷ்டப்படுறதை இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிறத நாம பாக்குறோம். சொத்து இருக்கும், ஆனா பையனோட கேரக்டர் சரி இருக்காது, அதுக்கு வேற கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்ப வர்றவ 2 மாசத்துல ஓடிடுவா, அப்புறம் ஒரு டைவர்ஸ். இப்படியாக அந்த குடும்பத்துல நிறைய கந்தர கோலங்கள் நடந்துட்டே இருக்கும். இப்போ முழுமுதற் கடவுள் தொடர்பாக எவன் செயல்கள் செய்கிறானோ அவன் பிரம்மச்சாரி. சோ நீங்க கிரகஸ்தனாக இருந்தாலும் நீங்க வந்து காட்டுக்கு போகாமையே நீங்க ஒரு தவசி. ஏன்னா பகவானுக்கு வேண்டிய அனைத்தையும் நீங்க வந்து செய்யறீங்க. அவருக்கு வேண்டாததை அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யச வர்ஜன, அவருக்கு எது வேண்டாமோ அதை விட்டுறீங்க. அப்ப நீங்க ஒரு தவசி.
தவம் அப்படின்னா என்ன? நாம் எதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறோமோ பகவானுக்காக, பகவானுக்கு உகந்த செயல்களை செய்கிறோமோ அதுதான் தவம். இப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் 6 மணிக்கு மேலதான் வந்து சாண்டிங் பண்ணுவேன். எனக்கு நான் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம், ஆனா பகவானோட சட்டப்படி யார் இயங்குகிறார்களோ அதுதான் அனுகூல்யச. பகவானுக்கு அனுகூலமாக நடப்பது. கஷ்டம்தான், எல்லாருக்குமே கஷ்டம்தான் 4 மணிக்கு எந்திரிக்கிறது. ஏன்னா அப்பதான் சுகமா தூக்கம் வரும் விடிய காலையில. ஆனா சாஸ்திர பிரகாரம் பகவானுக்கு உகந்த நேரம் இது பிரம்ம முகூர்த்த நேரம். அப்ப சாண்டிங் பண்ணினா அது சுத்த சத்துவ குணத்துல நாம நிலை பெற நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜோகுணம் ஆரம்பிச்சிடும். 7 மணிக்கு மேல கார் சத்தம், பைக் சத்தம், ட்ரெயின் சத்தம், லாரி சத்தம்ட்டு ஒரே ஒரு பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன் உண்டாயிரும். மனுஷங்களுடைய சத்தம் உருட்டுறது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த வைபு மாறுது. வைப்ரேஷன் மாறும்போது உங்களுக்கு அந்த சாண்டிங் வந்து அவ்வளவு கரெக்டா இருக்காது. நீங்க எப்ப வேணா சொல்லலாம், ஒரு நாளைக்கு 16 மாலைகள். ஆனா காலையில உட்கார்ந்து சொல்றதுக்கும் மத்ததுக்கும் வித்தியாசம் இருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர முடியும். விடிய காலையில சொல்றதுக்குமே, மத்தியானம் உட்கார்ந்து சொல்றதுக்கும், சாயந்தரம் சொல்றதுக்கும். சாயந்தரம் என்ன ஆகும், அந்த ரஜோகுணம் மாறி மறுபடியும் தமோ குணத்துக்கு வந்துடும். ஏன்னா எல்லாம் சோம்பலாயிருவாங்க, எப்படா தூங்க போலான்னு. காலையில இருந்து அழுத்து போய் விடிய கழுதை போல உழைத்து டயர்ட் ஆகி அப்புறம் சாண்டிங் பண்ண சொன்னா ஏதோ சொல்றமே அப்படிங்கிற பேருக்காக சொல்லலாமே தவிர அதுல வந்து எந்த ஒரு சிறப்பான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காது. ஓ, அதனாலதான் பிற பக்தர்களோட காலடி சோற்றை நாம் பின்பற்ற வேண்டும். நரோத்தமதாஸ் தாக்கூர் சொல்றார், 6 கோஸ்வாமிகள் பாதையை பின்பற்றுபவர் யாரா இருந்தாலும் அவர்கள் அடியவனாக நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா 6 கோஸ்வாமிகள், இந்த சட்கோஸ்வாமிகள் சொல்லப்படுகிற ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, கோபாலப்பட்ட கோஸ்வாமி, இவர்கள் வந்து மிக உயர்ந்த நிலையில் சட்கோஸ்வாமிகள் என அழைக்கப்பட்டார்கள். இவங்க எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு பீரியட்ல அவருக்கு நெருங்கிய அசோசியேஷன் எடுத்தாங்க சைத்தன்ய மகாபிரபு கிட்ட. அப்போ சரி, பிற வைஷ்ணவர்களைப் போலவே பிருத்து மகாராஜா வந்து பசு பாதுகாப்பில் ஆன்மீக குரு மற்றும் அந்தணர்களை வழங்குவதில் ஈடுபாடுடையவராக இருந்தார். என கோ பிராமண ஹிதாயச்ச, ஒரு சமுதாயம், சமூகம் அப்படின்னா அங்க அந்தணர்களும் பசுக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் சிறந்த சமுதாயம். அவருக்கு வந்து பணிவு, எளிமை, பெருந்தன்மை எல்லாமே இருந்தது. நல்ல நல்ல திட்டங்களை பொதுமக்களுக்கு அவர் செய்து கொடுத்தார். அது வந்து தனக்கே செய்வது போல. தனக்கு இப்ப வந்து நம்மளுக்கு செய்யறப்போ ரொம்ப நல்லா பண்ணுவோம், ஆனா இது மத்தவங்களுக்கு பண்ணும்போது அது குவாலிட்டி குறைஞ்சிரும். ஆனா பிருத்து மகாராஜா என்ன பண்ணாருன்னா தனக்கே செய்வது போல எல்லா மற்றவர்களுக்கு செய்யும் போதும் அவர் வந்து அவ்வளவு ப்ராப்பரா பண்ணினாராமா. அவரது கண் துடைப்பு செயலாக இல்லாமல் அவரது செயல்கள் வந்து கருணையுள்ள செயல்களாகவும், கடமையில் அவர் வந்து இரக்கத்தினாலும் கடமையை வந்து கரெக்டா செஞ்சாரு. சோ அடுத்தது ஸ்லோகம் 63. கீர்த்தியோத்வ கீதய பும்பிஸ் த்ரைலோக்கிய தத்ர தத்ரஹ பிரவிஷ்டகர்ண ரந்த்ரேஷு ஸ்திரீனாம் நாம சதாம் இவ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க படிக்கிட்டோமா? படிங்க மாதேஜி. ஹரே கிருஷ்ணா. மேலுலகம், நடுவுலகம், கீழுலகம் என்று இப்பிரபஞ்சம் முழுவதும் பிரது மகாராஜனின் புகழ் பேசப்பட்டது. எல்லா பெண்களும் தெய்வீக அருளாளர்களும் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியின் புகழ் கேட்டு எத்தனை இன்புறுவார்களோ அதே போல் பிரது மகாராஜாவின் புகழனை கேட்டும் இன்புற்றார்கள். பொருளுரை. ஸ்லோகத்தில் வரும் ஸ்தீரனம் மற்றும் ராமக என்னும் வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். சில வீரர்களின் புகழை கேட்பதும் மகிழ்வதும் பெண்களின் பழக்கமாக இருக்கின்றது. பிரது மகாராஜாவின் புகழை கேட்பதற்கு இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பெண்களுமே அபாவினர் என்று இஸ்லோகத்தின் மூலம் தெரிய வருகிறது. அதே சமயம் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள பக்தர்களும் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியின் புகழை கேட்பதற்கு எத்தனை விருப்பம் கொள்வார்களோ அதே போன்று பிரது மகாராஜாவின் புகழை கேட்பதற்கும் விரும்பினார்கள். ராமராஜ்யம் என்பது இன்று வரை தொடர்ந்து வந்திருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் சமீபத்தில்
ராமராஜ்யம் என்று ஒரு அரசியல் ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அது சொல்கிறது, தாங்கள் மீண்டும் ராமரின் ஆட்சியினை போல ஒரு ஆட்சியினை அமைப்போம் என்று. துரதிருஷ்டவசமாக தற்கால அரசியல்வாதிகள் ராமர் இல்லாத ராமரின் ஆட்சியை அமைப்போம் என்கிறார்கள். கடவுள் பற்றிய எண்ணத்தை விரட்டிவிட்டு அவர்கள் ராமராஜ்யம் அமைப்போம் என்று கூறுகின்றனர். பக்தர்களால் இக்கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. தெய்வீக அருளாளர்கள் கூட ரிது மகாராஜாவின் புகழினை கேட்பதற்கு விழைந்தனர். ஏனென்றால் அவர் சிறந்த அரசராக விளங்கிய பகவான் ராமச்சந்திரரின் உண்மையான பிரதிநிதியாக விளங்கினார். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதத்தின் 4வது காண்டம் 22ஆம் அத்தியாயமான பிருது மகாராஜாவை 4 குமாரர்கள் சந்தித்தல் என்னும் பகுதிக்கு பக்தி வேதாந்த பொருளுரை இத்துடன் நிறைவடைகின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பெண்கள் எப்பவுமே பழைய கதை, பழைய ராஜாக்கள் கதை, இப்போ பாத்தீங்கன்னா சோழ பரம்பரை, அந்த தஞ்சாவூர் சோழ பரம்பரையில வந்த கங்கை கொண்ட சோழன், இதெல்லாம் வந்து ஒரு காவியமா வந்தது. அதை கூட இப்ப தியேட்டர்ல ஒரு படமா போட்டாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்களோட சரித்திர கதைகளை படிப்பதில் ஆர்வம் கொண்டவளா இருப்பாங்க. இப்ப பிருத்து மகாராஜாவை பற்றி பேசுறதுல மக்கள் வந்து அப்போ ஆர்வம் கொண்டவரா இருந்தாங்க. எப்படி இன்று கூட ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய புகழ் பேசப்படுகின்றதோ அது போல பிருத்து மகாராஜாவோட புகழும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்கால அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ராமராஜ்யம் அமைப்போம் அப்படிங்கிறாங்க. சோ ராமர் இல்லாத ராமரின் ஆட்சியை அமைப்போம். ஏன்னா கடவுள் பற்றிய எண்ணத்தை உருவாக்கணும். முதல்ல மக்களுக்கு ஆன்மீக சிந்தனையை உருவாக்கி அப்புறம் ராமராஜ்யம் அமைக்கணும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அழித்துட்டு நாங்க ராமராஜ்யம் உருவாக்குறோம் அப்படின்னா எப்படி முடியும்? அங்க இருக்கிற ஹீரோவே என்ன யாரு? ராமர் தான். அப்புறம் ராமர் இல்லாம எப்படி ராமராஜ்யம் அமைக்க முடியும்? மக்களோட மனசுல முதல்ல அந்த ஆன்மீக சிந்தனை, ராமர் பற்றிய சிந்தனை, பகவான் கிருஷ்ணரை பற்றிய சிந்தனையை எழுப்பணும், தட்டி எழுப்பணும். எல்லார் இதயத்திலும் எவ்வாறு கிருஷ்ண உணர்வு உறங்கி கொண்டிருக்கிறதோ அதை தட்டி எழுப்பி அதுக்கப்புறம் நாம ராமராஜ்யம் அமைக்கலாம். கண்டிப்பா அமைக்கலாம். எல்லாருக்கும் வந்து பள்ளிக்கூடங்கள்ல பகவத்கீதை பற்றிய பாடத்தை கொண்டு வரணும். மக்களுக்கு பாகவதத்தோடைய பாடங்களை காலேஜ்ல எல்லாம் கொண்டு வரணும். சைத்தன்ய சரிதாமிரத்தை கொண்டு வரணும். இதன் மூலமாக ராமராஜ்யம் கண்டிப்பா அமைக்கலாம். அதுக்கான முயற்சியை எல்லா அரசியல்வாதிகளும் முன்னெடுக்கணும். இதெல்லாம் எடுத்து பண்ணணும். அப்பதான் இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் பேக் டு காடட், கடவுளுடைய லோகத்திற்கு திரும்பி போக முடியும். ஏன்னா அறியாமையில் இருக்கிற மக்களை அப்படித்தான் உயர்ந்த அதிகாரிகள் வழிநடத்தணுமே தவிர மறுபடியும் அவங்கள வந்து இருட்டுக்குள்ள தள்ளக்கூடாது. அது கொடுமையான பாவம். அந்த பாவம் அவங்களுக்கு தான் செய்யறோம். அப்ப மக்கள் எல்லாம் வந்து அறியாமையில செய்யக்கூடிய பாவங்கள்ல ஒரு பங்கு அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும். 6ல் 1 பங்கு அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும். இந்த அத்தியாயம் முடிஞ்சது. பிருத்து மகாராஜா 4 குமாரர்களை சந்தித்தல். அடுத்தது 23வது அத்தியாயம், பிருத்து மகாராஜா வீடு பேறு அடைதல். 1லிருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும். மைத்ரேய உவாச்ச திருவாத்மானம் பிரவயசம் ஏகாதவைன்ய ஆத்மவான் ஆத்மனா வர்த்திதாசேஷ ஸ்வானு சர்க பிரஜாபதிஹி ஜகதஸ்தஸ்து ஷஷ்சாபிவிருத்திதோ தர்ம பிரசதாம் நிஸ்பாதிதேஸ் வராதேஷோ யத் அர்த்தம் இஹ ஜஜ்ஜிவான் ஆத்மஜேஸ்வ ஆத்மஜாம் நியஸ்ய வ்ரஹாத் ருததிம் இவ பிரஜாஷு விமனஸ்வ ஏகச தாரோகாத் தபோவனம். அதாவது படிக்கிட்டீங்களா? படிங்க மாதாஜி. உலகம் முழுவதற்கும் ஒரே அரசராக திகழ்ந்தவரும் தான் பெற்ற செல்வம் அனைத்தும் அசைகின்ற அசையாத எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்தளித்தவருமான பிருது மகாராஜா தன் வாழ்வின் இறுதி காலத்தில் தான் முதுமை அடைந்ததை உணர்ந்தார். சமய அறநெறிகளுக்கு ஏற்றாற்போல் அவர் எல்லோருக்கும் ஓய்வூதியம் வழங்க ஏற்பாடுகள் செய்தார். முழுமுதற் கடவுளின் கட்டளைகளை அவரோடு ஒருங்கிணைத்து முற்றிலும் நிறைவேற்றிய பின்னர் தன்னுடைய மைந்தர்கள் 5வரையும் தன் மகள் போல் கருதிய இப்பூமிக்கு அர்ப்பணித்தார். இவற்றையெல்லாம் நிறைவேற்றிய பிறகு பிருது மகாராஜா தன் மனைவியுடன் தன் குடிமக்கள் எல்லோரும் அழுது புலம்ப அவர்களை பிரிந்து தவம் செய்வதற்காக வனத்திற்கு சென்றார். பொருளுரை.
பிருது மகாராஜா முழுமுதற் கடவுளின் சக்தியாவேச அவதாரம் ஆவார். அவர் இப்பூமியில் அவதரித்த நோக்கமே பகவானின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். பகவத்கீதை கூறுகிறது, பரமபுருஷ பகவானே எல்லா லோகங்களின் நாயகராக விளங்குபவர். அதோடு அவைகளில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சியுடனும் தங்கள் கடமைகளை முறைப்படி செய்து கொண்டும் இருக்கின்றனவா என்பதை பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமுடையவராகவும் விளங்குகின்றார். அவை தங்கள் கடமைகளை செய்வதில் ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டால் அப்போது பகவான் இப்பூமியில் அவதரிக்கிறார். இது பகவத்கீதையிலும் 4.7 உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. யதா யதா ஹி தர்மஸ்ய விக்லாநிர் பவதி பாரத. மன்னர் வேணன் காலத்தில் இது போன்ற பல இடையூறுகள் ஏற்பட்டதினால் பகவான் அவரது முழு நம்பிக்கைக்குரிய பக்தரான மகாராஜா பிருதுவை எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக அனுப்பி வைத்தார். ஆகையினால் மகாராஜா பிருது முழுமுதற் கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்றி பூமியில் நிலைமைகளை சரி செய்த பிறகு ஓய்வு பெறுவதற்கு தயாரானார். அரசு நிர்வாகத்தில் அவர் சிறந்து விளங்கியதைப் போலவே ஓய்வு பெறுவதிலும் உதாரண புருஷராக திகழ்ந்தார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன் மைந்தர்கள் அனைவருக்கும் சமமாக பங்கிட்டு அவர்களை பூமியை ஆள சொல்லிவிட்டு தன் மனைவியுடன் கானகம் சென்றார். இது தொடர்பாக நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மகாராஜா பிருது தனியாக ஓய்வு பெற்று கானகத்திற்கு துணையாக தன் மனைவியை அழைத்துச் சென்றார் என்பது. வேத கொள்கைகளின்படி கணவனும் மனைவியும் ஒன்றாகவே கருதப்படுவதால் இல்லறத்திலிருந்து ஒருவர் விலகும் பொழுது தன் மனைவியையும் உடனழைத்து செல்ல வேண்டும் என்பதாம். இவ்வாறு இருவரும் சேர்ந்தே விடுதலை பெறுவதற்கான தவங்களை மேற்கொள்கின்றனர். தனித்து குணமிக்க மகாராஜா பிருது தேர்ந்தெடுத்து கொண்ட பாதையும் இதுதான். வேதநாகரிகம் காட்டும் பாதையும் இதுதான். மரணம் வரும் வரை ஒருவர் இல்லறத்திலேயே இருத்தல் கூடாது. சரியான தருணத்தில் குடும்ப வாழ்வினின்று விலகி முழுமுதற் கடவுளை அடைவதற்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ளல் வேண்டும். பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக வைகுண்டத்திலிருந்து அவரின் சக்தியாவாச அவதாரமாக மகாராஜா பிருது பூமிக்கு வந்ததினால் நிச்சயம் அவர் முழுமுதற் கடவுளிடம் திரும்பி போக கூடியவரே. எல்லாவற்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய பிருது மகாராஜா தவத்தினை மேற்கொள்ள கானகத்திற்கு சென்றதில் கூட சிறந்த எடுத்துக்காட்டாகவே விளங்கினார். அக்காலத்தில் தவங்கள் செய்வதற்கு இது போன்ற தபோவனங்கள் அல்லது கானகங்கள் தனியாக பல இருந்தன என்பது தெரிகின்றது. குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி மீண்டும் குடும்பத்திலேயே வசிப்பது மிகவும் கடினமாகையினால் முழுமுதற் கடவுளை முற்றிலும் ஏற்றுக்கொள்வதற்காக ஒருவன் தபோவனத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்பது உண்மையில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க பிருத்து மகாராஜா சிறந்த முன்னுதாரணமாக அவர் வர்ணாசிரம கடமைகள் அதையெல்லாம் எப்படி கரெக்டா நிறைவேற்றாருன்னு இப்ப நம்ம பாக்குறோம். சோ இவருக்கு ஒரு 50 வயது வந்துருச்சு. தன் மகன்கள் 5 பேருக்கும் அந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்து நாட்டையெல்லாம் விட்டுட்டு இவர் ஒரே ஒரு அந்த மர உரி கோவணத்தை மட்டும் கோபீனம் அதை மட்டும் கட்டிக்கிட்டு காட்டுக்கு போறார். காட்டுக்கு போகும்போது தன் மனைவியும் கூட கூட்டிட்டு போறாங்க. இது ஆப்ஷனல். மனைவி விருப்பப்பட்டா வரலாம், இல்லைன்னா அவங்க அரண்மனையிலேயே தங்கிக்கலாம். ஆனா அந்த காலத்துல மனைவி எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களும் வீடு பேறு பெறுவதற்காக தன் கணவனுக்கு கடைசி வரைக்கும் கடமை செய்வதற்காக காட்டுக்கு போவாங்க. அப்ப கணவன் தவம் செய்யும் போது இவங்க காட்டில் இருக்கிற அந்த கிழங்கெல்லாம் பொறுக்கி கணவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களும் அதை எடுத்துக்குவாங்க. சோ இப்படியாக இறுதி வாழ்க்கை வரைக்கும். அப்ப கணவன் இறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சிகை மூட்டி அந்த கணவனை எரிக்கும் போது அதுல போய் அவங்களும் குதிச்சு உயிர் திறந்துருவாங்க. கணவன் தவத்திலேயே பிரம்மரந்திரத்தின் வழியா தன் உயிரை எடுத்து போகும்போது அவரு உயிரை விட்டுருவார். தானாகவோ அல்லது பை ஆக்சிடென்டாவோ அது தெரியாது. பகவானோட பிராப்தம் அவரு எப்படி கொடுக்கிறாரோ அது போல அவர் அந்த காட்டிலேயே உயிரை விட்டுருவார். அப்ப அவங்க திரும்பி நாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஒன்ஸ் வானப்பிரஸ்தம் எடுத்துட்டா திரும்பி நாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. சோ எப்படியெல்லாம் வசதியா வாழ்ந்தார்களோ அதுக்கு ஆப்போசிட்டா வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் போகும்போது அவங்களுக்கு எந்த தண்ணியோ இல்ல பேக்கிங்கோ கிடையாது. சுட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. வெறும் ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானை நோக்கி தியானம் பண்றதுக்காக அவர் போவார். சோ மிக உயர்ந்த நிலையில இருந்து அவர் எல்லாவற்றையும் துறந்து போறது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாம் யார் அப்படி போக முடியும்? உங்க சொத்தை விட்டுருங்க, வீட்டை விட்டுருங்க, நீங்க வெளியில போய் தியானம் பண்ணுங்கன்னா யாரால பண்ண முடியும்? யாராலையும் முடியாது. அதனாலதான் அன்னைக்கு விதுரர் என்ன பண்ணினாருன்னா, பாரத போர் முடிஞ்சது, குருட்சேத்திர போர். அதுல இந்த துரியோதனன் துட்சாதனன் எல்லாம் இறந்துட்டாங்க.
ஆனா திருதராஷ்டிரனை வந்து இவங்க பஞ்ச பாண்டவர்கள், அந்த யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன் எல்லாரும், சகாதேவன், அஹ் அவங்க எல்லாருமே தனது சொந்த தந்தையை போல பாவித்து அவர்கிட்ட தினம் போய் ஆசீர்வாதம் வாங்குறது, அவருக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கறது, அரண்மனை வாழ்வு, சுகபோகமான வாழ்வுல உட்கார வச்சுட்டாங்க. ஆனா இவருக்கு அந்த தன்னை வந்து மதிக்கிறாங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காரு. பஞ்ச பாண்டவர் நாமெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த ஆளு தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க வந்து தன் தந்தைக்கு ஈக்குவலா நினைச்சு அவரை நல்லா அரண்மனையில மிக சௌரியமா வச்சு அவரை பாதுகாத்து, நல்லா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, அவர்கிட்ட ஐடியா கேட்கறது, அரசாள்றதுக்கு எல்லாம் இதெல்லாம் மரியாதை கொடுக்கும்போது விதுரர் பார்த்துட்டே இருக்காரு. போய் கண்டபடி திட்டி விட்டுறாரு. உனக்கு இன்னும் அரச சுகம், அந்த ராஜ்ய சுகம் கேக்குதா? உனக்கு அறிவே கிடையாதா? நீ வந்து வாழ்க்கையை முடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாதா? உனக்கு மேல பகவானோட லோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் கிடையாதா? இன்னும் தவம் பண்ற எண்ணம் உனக்கு வரலையா? ஏன் இவ்வளவு கேவலமா இருக்க? நாயை விட கேவலமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நீ எவ்வளவு துரோகம் பண்ணினாலும் அவங்க உனக்கு இவ்வளவு மரியாதை தர்றாங்க, அதை ஏத்துக்கிட்டு நீ அவங்க கிட்டயே சாப்பிட்டுட்டு இருக்க, அவங்க கையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு வீட்டு பேரு அடையணுங்கிற எண்ணமே இல்லையான்னு சொல்லி கண்டபடி திட்டி விடுறார். ஏன்னா விதுரர் வந்து நீதிமான், யமனோட அம்சம். அவர் சொல்றதெல்லாம் அவ்வளவு கரெக்டா இருக்கும். அவர் வந்து நீதி தவறாதவர். ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்தாலும் அந்த அரசு வாரிசு அவர். ஆனா அவர் சொத்தை எல்லாம் உரிமை கொண்டாடல. எனக்கு இவ்வளவு சொத்து வேணும், நானும் உங்க வாரிசு, நல்லா இன்னைக்கு மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்குல்ல. அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரு. பகவானை நம்பி பகவானுடைய தொண்டராகவே, பகவானுக்கு எப்பொழுதும் பக்தி தொண்டு பண்ணிட்டு ரொம்ப பகவானோட நாமத்தை சொல்லி யாத்திரையெல்லாம் போய் எல்லா பக்கமும் போய் பகவானை வழிபட்டுட்டு திரும்பி போர் முடிஞ்சப்பறம் திரும்பி வர்றாரு. இங்க திருதராஷ்டிரனோட நிலைமை சுகபோகமா இருக்குது. இன்னும் தான் ராஜா, எல்லாருக்கும் தலைவன் அப்படின்ற நிலையில உட்காந்துட்டு நல்லா போஜனம் பண்ணிட்டு இருக்காரு. நித்திரை போஜனம் எல்லாம். உனக்கு ஒன்னும் இந்த அனுபவிக்கணுங்கிற ஆசை விடலையான்னு சொல்லி இப்படியே சவுக்கால் அடிக்கிறார். வார்த்தைகளாலேயே சவுக்கால் அடிச்சது போல வார்த்தைகளை கொண்டு வெளிவிடுறார். அதனால ரோசப்பட்டு அதுக்கப்புறம் அரண்மனையை விட்டு நைட்ல யாருக்கும் சொல்லிக்காம கொள்ளிக்காம திருதராஷ்டிரன் தன் மனைவியோட காந்தாரியோட காட்டுக்கு போயிடுறார். காலையில எந்திரிச்சு யுதிஷ்டர் பாக்குறாரு, தனது பெரியப்பா காணோம் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு, புலம்புறாரு. நான் ஏதாவது குறை வச்சுட்டனோ, நான் ஏதாவது இவருக்கு சரியா செய்யாம விட்டுட்டனோன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறம் வந்து எல்லாரும் சமாதானம் பண்றாங்க. விதுரர் எல்லாம் வந்து சமாதானம் பண்றாரு. இல்ல, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையோட இறுதி குறிக்கோளை நோக்கி அவர் பயணம் செஞ்சுட்டார், அதனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் தேற்றும் போது அப்புறம் தான் அவருக்கு எல்லாரும் வந்து அறிவுரை சொன்ன அப்புறம் சமாதானம் ஆயிடுறாரு. சோ வாழ்க்கையில இறுதி குறிக்கோளை நோக்கி ஒவ்வொருவரும் அடியெடுத்து வைக்க வேண்டும். சாப்பிட்டேன், தூங்குனேன், இனப்பெருக்கம் பண்ணினேன், கடைசியில செத்து போனேன், இதெல்லாம் வாழ்க்கை. மனித வாழ்க்கை வீணடிப்பது நாய்களையும் பன்றிகளையும் போல வாழ்வதற்காக அல்ல. ஈவன் நாய்களும் பன்றிகளும் கூட அந்த புலனுணர்ச்சியில ஈடுபடுது, நிறைய குட்டி பெத்துக்குது, அதுவும் வாழ்க்கைய அனுபவிக்குது, தூங்குது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது. ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். அது போல நாமளும் பண்ணக்கூடாது. மனித வாழ்வு ரொம்ப கிடைப்பதற்கு அரிது, மானுஷ ஜென்மம் துர்லபம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இதுல வந்து வாழ்க்கையின் இறுதி முடிவை நோக்கி ஒவ்வொருவரும் தங்கள் பாதையை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவ்வளவுதான் வேஸ்ட். ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது எவ்வளவு நீளமா இருக்கு நம்மளுக்கு. சில சமயம் பார்த்தா ஓடி போயிருது. அதுக்கு ஒன்னும் காலம் கிடக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. இப்ப குரங்கு அப்படிதான் பண்ணுமா, பல கிளைகள் தாவிட்டே இருக்கும். ஆனா அது நினைக்கும், நான் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் போடல, எனக்கு எல்லாம் வீடு கிடையாது, பாருங்க நான் சன்னியாசி அப்படின்னுட்டு. ஆனா ஒரு பெண் குரங்கை பார்த்தவொன்னா அது பின்னாடி போகும், ஈன்னு பல்ல காமிச்சிட்டு பின்னாடி போகும். சோ அந்த மாதிரி மனோபாவத்துல இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நான் சொல்றதுதான் கரெக்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு இந்த மாது சூது அதுல எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா கடைசியில இறுதி குறிக்கோளான அந்த வீடு பேரு கிடைக்கவே கிடைக்காது, அந்த சிந்தனையே அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க பௌதிக சுகங்களில் மூழ்கி இருக்கிறார்கள், புலனின்ப சுகங்கள்ல.
அந்த மாயையின் பிடியிலிருந்து அவங்க தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் அடுத்த பிறவியிலும் அவங்க மறுபடியும் ஏதாவது ஒரு உடல் எடுத்து சிக்குண்டு இதுவே அந்த ராட்டனத்துல சுழன்று கொண்டிருப்பார்கள். பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்னு சொல்லி. சோ இங்க பிருத்து மகாராஜாவோட இதுல இருந்து நாம பாஸ்ட் டைம்ல இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால இந்த தத்துவங்களை நாம நல்லா மனசுல ஏத்திக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கைக்குரிய கடைசி அத்தியாயம், ஏன்னா நமக்கு தெரியாது எப்ப எது கடைசி அத்தியாயம்னு. நடு அத்தியாயத்துல நடுப்பக்கத்திலேயே சிலரெல்லாம் மண்டை போட்டுறாங்க. சோ எதுக்குமே ரெடியா இருக்கணும். எனக்கு இன்னும் காலம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. இப்ப பாருங்க, போர் நடக்குது. அது அப்படியே ஒரே நாள்ல இந்த பக்கம் வந்துருது. அந்த குண்டு இங்கே வெடிக்க போடுறாங்க அப்படின்ற நிலைமையில நாம என்ன பண்ணுவோம்? ஓ, மரணம் நெருங்கி விட்டது. சோ அந்த நெருங்கி விட்டதுங்கிற நேரத்துல நாம எவ்வளவு தீவிரமா பகவானை வழிபடுவோம். கடவுளே என்னை காப்பாத்து, கடவுளே என்னை பத்து. அந்த தீவிரம். இப்ப நிலம் நடுக்கம் வருதுன்னு வைங்க, நம்ம வீட்டுல நிலம் நடுகுது, அப்படியே எல்லாம் விழுகுது, மேல இருந்து பொத்து பொத்து நல்லா விழுகுது, நம்ம மண்டையிலே விழுக போகுது. விழுந்தாச்சு, சிக்கி இருக்கிறோம், உயிர் போக போகுது. அப்ப எத்தனை தீவிரமா நம்ம பகவானை நினைப்போம். அந்த அளவு தீவிரமா ஒவ்வொரு நிமிஷமும் நாம பண்ணணும். அதுதான் உண்மையான பக்தி. தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். ஏன்னா நம்மளுக்கு வாழ்வு நிலை அல்ல. இந்த வாழ்வு அற்ப வாழ்வு. இந்த அற்ப வாழ்வுல இருக்கிற ஆயிலை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கடைசியில கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் 4 வயதிலிருந்தே கௌமாரம் ஆச்சரேத் பிரக்ஞோ அப்படின்னு சொல்லி 4 வயதிலிருந்தே பகவானை வழிபட வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனா நம்மளுக்கு இப்பதான் பக்தி தொண்டு கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தையும் நம்ம வீணடிக்க கூடாது. சோ இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது இதுல கருத்துக்கள் இல்ல சந்தேகங்கள் இருந்தா விவாதிக்கலாம்.